இந்த ஆழம் எசேக்கியேல் விரும்பி வந்த பாதை அல்ல, இந்த ஆழம் அவர் விரும்பி கொண்டு வந்த பாதை. இந்த ஆழத்தில் வந்தபோது எசேக்கியேல் சொல்கிறார், நான் இதை கடக்க கூடாதுதான் இருந்தது. அதாவது இதுவரை நிறைய விஷயத்தை கடந்துட்டேன், ஆனா இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா, இதை நான் எப்படி கடக்க போறேன், எப்படி நான் கடக்க போறேன். இந்த ஆழத்தில் கொண்டு வந்து விட்டுதான் கர்த்தர் நீ அழிய போறேன்னு சொல்லல. அங்கதான் அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி, மனுபுத்திரனே இதை கண்டாயா. இந்த ஆழத்துல இப்படி ஒரு சத்தமா? ஆழத்திலே பொதுவாக வேதம் சொல்லுகிறது, ஆழத்தை ஆழம் கூப்பிடும் சொல்லுறது. சங்கீதத்திலே ஆழத்தை ஆழம் கூப்பிடும். ஆழத்துக்குள்ள போக 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 நமக்கு முன்பா என்ன சத்தம் இருந்தாலும் அது கேட்காது. ஏன்னா இன்னும் ஆழத்துக்குள்ள நம்ம இழுத்து கொண்டு போக, நீச்சல் ஆழம் என்பது நம்மளால நிற்க முடியாத ஒரு தருணம். நாம நம்முடைய சுயத்தினாலேயோ நம்முடைய பலத்தினாலேயோ இந்த காரியத்தை தாண்ட முடியாத ஒரு காரியம். அந்த இடத்துல இன்னும் அது என்னை தன்னுடைய இஷ்டம் போலதான் அந்த தண்ணி இழுத்துட்டு போகுமே தவிர, நான் நினைச்சது போல என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு ஆழத்தில் கொண்டு வந்து விட்டு ஆழத்தை ஆழம் கூப்பிட இந்த சத்தம் தான் கேட்கும் பார்த்தா, அதை தாண்டி இன்னொரு சத்தம் கேட்கிறது. ஆமென். அது வேற ஒருவருடைய சத்தமும் அல்ல. யார் என்னை இந்த பாதையில் கொண்டு வந்து நிறுத்தினாரோ அவருடைய சத்தம் எனக்காய் தொனிக்கப்பட்டது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள், நான் நிற்கிற ஆழத்தில் எனக்காய் ஒரு சத்தம் கேட்கப்படும், அது என் ஆண்டவருடைய சத்தம் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் கேட்கிறது. இரண்டாவது, கண்கள், காது ஒண்ணு கேட்குது, கண்ணு ஒண்ணு பார்க்குது. மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று சொல்லி ஆழத்தை காண்பித்துக் கொண்டிருந்தவர் அப்படியே திருப்புறார். வீடியோ கேமரா ஃப்ரேம் அப்படியே திருப்புறார். இதுவரை இந்த கேமராவுடைய ஃப்ரேம் வந்து எங்க பார்த்துதான் இருந்துச்சுன்னா, ஆழத்தை பார்த்து. ஆழத்துல போக 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 ஒண்ணுமே தெரியல. இந்த ஆழத்தின் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். ஃப்ரேம் அப்படியே திருப்புறார். இதுவரை நீ பார்த்திராத ஒன்று. ஆமென். எசேக்கியேல் இந்த ஆழத்திலிருந்து ஒரு நேரம் கூட நினைச்சிருந்திருக்க மாட்டாரு, இப்படி ஒரு ஃப்ரேம் எனக்கு காட்டுவார்னு. 41 அதிகாரம் வரையிலும் யோபு ஒரு நாள் நினைச்சிருந்திருக்க மாட்டாரு, எனக்கு 42வது அதிகாரத்தில் இப்படி ஒரு ஃப்ரேம் காட்டுவார்னு. ஆமென். சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை இந்த பகல் நேரத்தில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு இப்படி ஒரு ஃப்ரேம் காட்டுவார்னு நினைச்சது இல்ல. ஆனா எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள், இந்த ஆழத்துல தான் சில ஃப்ரேமை எனக்காய் கர்த்தர் மாற்ற போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹalleluya ஹalleluya ஆமென். மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று சொல்லி கண்கள் எதை பார்க்க வைக்கிறார் என்றால் அதிசயத்தை பார்க்க வைக்கிறார். இந்த படகை இன்னும் ஆழத்துக்குள்ள கூட்டிட்டு போ பேதுருவை என்று சொல்லி படகை ஆழத்துக்குள்ள கூட்டிட்டு போகும்போது பேதுருக்கு தெரியாது. ஆமென். இதே ஆழத்துக்கு நேத்தைக்கு நான் போகும்போது எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா இன்னைக்கு திரும்ப அந்த ஆழத்துக்குள்ள கொண்டு போறாரு, எதுக்குன்னு தெரியல. ஆனால் கொண்டு போனது அமிழ்த்துவதற்கோ அழிவதற்கோ அல்ல, அள்ளி எடுப்பதற்காக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை விசுவாசித்து சொல்ல முடியும், என்னை கர்த்தர் ஆழத்தில் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி நன்றி